Medical Oncology, MGM Cancer Institute. With the 4 decades of experience in medical oncology, Dr. M.A. Raja is regarded as the best respected oncologist in Chennai. His vast clinical expertise, research contributions, and dedications to cancer education have shaped oncology practices across institutions. Sir, the floor is yours. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இங்கே வந்ததுக்காக. என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் தீனா தான் யூஸ்வலாக தமிழில் விளாசுவார். இன்றைக்கி நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். அதாவது நாம் இப்போ ஒரு போர்க்கால சூழ்நிலையில் இருக்கிறோம் உலக அளவில். இன்றைய பேச்சும் ஒரு போரை பற்றி தான். போர்க்காலம் நோயாளியோட உடம்பு அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் புற்றுநோய் ஒரு எதிரி, இந்த பக்கம் மருத்துவர்கள். அப்போ இந்த போரில் புதிதாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த கார் டி செல் தெரப்பி. ஸோ அதுக்கு ஒரு அறிமுகமாக நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த டி செல் அப்படின்னா என்னது? நம்ம உடம்பில் இயற்கையாகவே இந்த புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கிறது. இது பேர் தான் டி செல். இது ஏன் டீன்னு பேருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அணு எலும்பு மஜ்ஜையில் தான் உருவாகுது. ஆனால் அங்கேருந்து இந்த நெஞ்சு பகுதியில் தைமஸ்னு ஒரு சுரப்பி இருக்குது, இருதயத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதனுடைய சுரப்பி இருக்குது, நமக்கு 2000 வருஷமாக தெரியும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. நமக்கு ஒரு 60 வருஷம் முன்னாடி முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க தடுப்பு சக்திக்கும் இதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவு இருக்குதுன்னு. எப்படின்னு கேட்டால், இந்த அணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாகி இந்த தைமஸ் அப்படின்ற சுரப்பியில் போய், எப்படி நம்ம ஒரு போரில் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னால் ஆர்மியில் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணணுமோ, அது மாதிரி இந்த தைமஸுக்குள்ளே தான் இந்த அணுக்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பை சார்ந்த அணுக்களை தாக்கக்கூடாது, அதை நமக்கு தெரியணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்பு சாராத அணுக்கள், நம்ம பாதிக்கக்கூடிய அணுக்களை சண்டை போடணும், அழிக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் அங்கே தான் நடக்கும். அதனால் அந்த தைமஸ் சுரப்பியில் நடக்கிறதுனால, இந்த தைமஸுடைய ஆரம்ப எழுத்து டி அப்படின்றதுனால இந்த அணுக்களுக்கு டி செல்னு பேர். ஸோ இதுங்களுக்கு இயற்கையில் அதனுடைய வேலை இதுதான். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல சராசரியாக கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் ஓடுது. ஒரு தேக்கரண்டி ரத்தம் எடுத்திங்கன்னா அதில் 50 லட்சம் டி செல் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு டி செல் இருந்தும் இந்த புற்றுநோய் எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு சொன்னால், இதையும் எதிர்க்கக்கூடிய அல்ல இதை ஏமாற்றக்கூடிய, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சார்ந்த அணுக்கள் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வித்தைகள்லாம் செஞ்சு அது வளர்ந்து ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. அப்போ நாமளும் அதுக்கு 2 ஸ்டெப் மேலே போகணும். அப்போ நம்மளுடைய இயற்கையாக இருக்கிற இந்த டி செல் அந்த இருக்கிற புற்றுநோயை தாக்க முடியலை, அதை அழிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு புதிய யுக்தி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சமீப காலத்தில். அப்படின்னு சொன்னால், இந்த புற்றுநோய் வந்த நோயாளியுடைய டி செல்லே அவருடைய ரத்தத்திலேருந்து எடுத்து பரிசோதனை கூடத்தில் முதல்ல அதனுடைய நம்பரை பெருக்கிறது. பிசிஆர்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு அணுக்களோட 1000 அணுக்களாக கூட ஆக்கலாம். அது மாதிரி பல அணுக்களாக முதல்ல அதிகரித்து, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சோல்ஜருக்கு நம்ம இந்த இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, அந்த ட்ரைனிங் வச்சுக்கோன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த டி செல்லில் அந்த குறிப்பிட்ட நோயை தாக்கக்கூடிய சக்தியை அதுக்கு உருவாக்குறது, ரீஇன்ஜினியரிங் அந்த டி செல். அதுக்கப்புறம் அந்த டி செல்லை திரும்பியும் நோயாளியுடைய உடம்புலையே செலுத்துதல். இதுதான் சுருக்கமாக சொன்னால் கார் டி செல் தெரப்பின்றது. இந்த கார் எப்படி ஏன் பஸ் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. கார்ன்றது கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டார்னுடைய சுருக்கமான பேர். அது என்னன்னு அவங்க விளக்கி சொல்லுவாங்க மருத்துவர்கள். பட் சுருக்கமாக இதுதான் இந்த சிகிச்சையுடைய அடிப்படை. நோயாளியுடைய டி செல்லை எடுத்து அதை எண்ணிக்கை அதிகரித்து அதனுடைய நோயை தாக்கக்கூடிய சக்தியை அதுக்கு உருவாக்கி மறுபடியும் நோயாளியிடம் செலுத்துதல். ஸோ இது ஒரு அரிய ஆயுதமாக எங்களுக்கு கிடச்சிருக்குது. முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய்கள் தான் இது இன்றைக்கி உதவுது. மற்ற அதாவது இப்போ புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாங்கள் எப்படி சொல்லுவோன்னா, இங்கே புற்றுநோய் உலகத்தில் எப்படி சொல்லுவோன்னா, திண்ம கட்சி நீரக கட்சின்னு சொல்லுவோம், கட்டி நீரக கட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் சாலிட் டியூமர், லிக்விட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் டியூமர் பொதுவாக சொல்கிறது எதுன்னா, மஜ்ஜையில் உருவாக்குற புற்றுநோய்கள்லாம் லிக்விட் டியூமர் சொல்லுவோம். அதில் 3 நோய் இருக்குது. ஒன்று லுக்கீமியா, ஒன்று லிம்ஃபோமா, ஒன்று மைலோமான்னு இருக்குது. ஸோ இன்றைய தேதியில் நம்ம சரியான நோயாளிக்கு இந்த கார் டி செல் தெரப்பி செஞ்சாக்கா
அபிரிதமான நமக்கு ஒரு ரிசல்ட் அதில் வருது. அதனால் இது ஒரு புதிய யுக்தி. அது எம்ஜிஎம்மில் எங்களால் இப்போ நாங்கள் வெற்றிகரமாக 2 நோயாளிகளுக்கு பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி மருத்துவர்கள் பேசுவார்கள், அது எப்படி செஞ்சாங்க, அதனுடைய சரியான இதெல்லாம். அதனால் இதெல்லாம் ஒரு புற்றுநோய் நோயாளிகளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷகரமான விஷயம். அதாவது இந்த நோய்களெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிகிச்சை அளித்த பிறகு இதுவுமே எது செய்ய முடியாது அப்படின்ற கட்டத்தில் இருக்கிற நோயாளிகள் பல பேருக்கு கூட இந்த மாதிரி சிகிச்சை அளிக்கலாம். எதிர்காலத்தில் நான் சொன்ன மாதிரி திண்ம கட்டிகளுக்கு கூட இதனுடைய உபயோகம் வரலாம். அதுக்கு நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது குறிப்பிட்ட இந்த 2 நோயாளிகளுக்கும் அது எப்படி இந்த ஒரு சிகிச்சைக்கு அவர்கள் சரியான ஆட்கள் அவர்கள் எப்படி அந்த சிகிச்சை அளித்தார்கள்ன்றதை பற்றி நம்ம கூட வந்திருக்க 2 மருத்துவ நிபுணர்களும் அவர்கள் சிகிச்சை செய்த அந்த நோயாளியை பற்றி பேசுவார்கள். வணக்கம். தேங்க்யூ. ஒரு புற்றுநோய் யூஸ்வலாக முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா கீமோதெரப்பி 6 சைக்கிள் கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 40% பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பியில் குணமாகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த கீமோதெரப்பி வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ எந்த நாளில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது. இந்த சிகிச்சை என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீமோ ரொம்ப கம்மியாக கொடுத்து நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே லேபுக்கு தனியாக பிரிச்செடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு அந்த இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் டி லிம்போசைட்ஸை இன்னும் கொஞ்சம் வீரியமாக ஆக்கி அதையே திரும்ப பேஷண்ட்டுக்கு செலுத்துறது தான் கைமரிக் ஆன்டிஜன் டி செல் ரிசெப்டர் தெரப்பி. ஸோ இதோட அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை அளவுக்கு அதிகப்படியான கீமோதெரப்பி தேவைப்படாது, அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு சில கார் டி செல் தெரப்பிக்குரிய ஒரு சில ஸ்பெசிஃபிக் சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பேஷண்ட் ஈஸியாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மெயினான ஒரு டீம் எஃபெக்ட். இது வந்து டாக்டர் ஹெமட்டாலஜிஸ்ட்டோ ஹெமட்டோ-ஆன்காலஜிஸ்ட்டோ மட்டும் இதுக்கு தேவை கிடையாது. இது வெல் ட்ரெயின் பிளட் பேங்க் இருக்கணும், நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஜிஎம்பி லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், அண்ட் நல்ல இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல யூனிட் இருக்கணும், இம்யூனோ ஐசியூ வித் குட் ட்ரெயின் பிஎம்டி ஸ்டாஃப் அண்ட் நர்சஸ் இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தோம்னா அப்படின்னா தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும். அதாவது சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 48 பேர் கிட்ட அவ்வளோ பேர் தேவைப்படும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா பேஷண்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெக்குலியாரிட்டி, 2 பேருமே வயதானவங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 60 இயர்ஸ். ஸோ மோர் தென் 60 இயர்ஸ் யூஸ்வலி நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. ஸோ கார்டி செல் தெரப்பியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏஜ்டு பேஷண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் கோமாபிலிட்டிஸ் நிறைய கூட சேர்ந்த ஒரு சில நோய்கள் இருந்தது, பிபி சுகர் அது மாதிரி நிறைய கோமாபிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேஷண்ட்டுமே கீமோதெரப்பி ஃபெயிலான பேஷண்ட்டு தான். ஆனால் கீமோதெரப்பி ஃபெயில் ஆனாலும் இவங்களுக்கு இந்த செல் செப்பரேஷன் மூலமாக செல் எடுத்து கார்டி செல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை திரும்ப கொடுக்கலாம். 2 பேஷண்ட்டுமே கார்டி செல் முடிஞ்சு ஃபாலோஅப் ஸ்கேன்ஸில் டிசீஸ் கிளியர் ஆகி நல்லா இருக்காங்க. இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு பற்றி சார். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸு இல்லை ஒரு லைன் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வர ட்ரீட்மெண்ட்ஸு பொதுவாக இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. ஸோ இதுக்கு ஏன் கவர் பண்ணிச்சுன்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த பேஷண்ட் நான் எழுதின மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்மளுடைய அப்ரோச்சில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வாங்கிட்டு தான். இது மூலிமா நான் மீடியாவுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்சூரன்ஸ் தயவுசெஞ்சு பண்ணிடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்லா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 lakhs to 15 lakhs வந்துட்டு மினிமம் கவர் இருக்க மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது இன்றைக்கும் இந்த 2026 ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுமானா கண்டிப்பாக ஆகுது. அது டாக்டர் எப்படி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான். உங்கள் பேக்கேஜ் இல்லைன்னா கூட நம்ம அதுக்குன்னு எஃபர்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும்போது, ஸோ அதனால தான் எம்ஜிஎம்மில் நாங்கள் அதை பண்ணோம். அதனால் பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவர் வந்தது. ஏன்னா இப்போ எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், பொதுவாக நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா சேலரிடு எம்ப்ளாயிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுமானா எம்ஜிஎம்மில் கண்டிப்பாக கவர் ஆகுது. அதாவது புற்றுநோய்க்கு எதிராக இருக்கிற போராட்டம் வந்து ஒரு தொடரும் போராட்டம். நான் வந்து 45 வருஷமாக இந்த துறையில் இருக்கேன். அப்படி பார்க்கும்போது நாம் ஒரு படி எடுத்து வைக்கும்போது நோயும் ஒரு படி எடுத்து வைக்குது, மருந்து எதிர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு வருகிறது. அதனால தான் இந்த சில பேர் நோயாளிகள்கிட்ட இந்த நம்ம கொடுக்குற இந்த கீமோதெரப்பி சரியாக வேலை செய்யாது, அது போன்ற ஒரு பின்னோக்கி ஒரு பயணம் வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு புதிய சிகிச்சை அது வந்து அதாவது ரொம்ப பக்க விளைவுகள் இல்லாமல்
வயது கூடியவர்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த கார்டி செல் வந்து முக்கியமாக மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய்களுக்கு இன்றைய தேதியில் அது ஒரு சிறந்த ஒரு ஆயுதம். அது இப்படி ஒரு இருக்குது அப்படின்றது ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வேண்டும். ஏன்னா வந்து புற்றுநோயில் வந்து பல பேர் வந்து இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இதுக்கு மேலே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இது போன்ற புதிய சிகிச்சைகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதில் தான் உங்களுடைய பங்கு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஊடக நண்பர்கள் வந்து நினச்சிங்கன்னா ஒரே நாளில் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வரும். அப்படி இருக்கும்போது எங்கேயோ யாருக்கோ வந்து கைவிட்டவர்கள் கூட தகுந்த இடத்தை அணுகினால் அவர்களுக்கு அதுக்கு உகந்தவர்களாக இருந்தால் அந்த சிகிச்சை குறித்து அவங்க நல்லவர்கள் ஆக்கலாம். அந்த மாதிரி வகையில் இது ஒரு மிகச்சிறந்த சிகிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். 48 பேரும் எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்தீங்க சார்? இந்த ட்ரைனிங்க்குன்னு எங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கல, ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஒரு வாரம் ட்ரைனிங் ப்ளஸ் இது ஆன்கோயிங் ட்ரைனிங். ஒரு பேஷண்ட்டு வந்து அட்மிஷன் ஆனதுக்கப்புறமா டெய்லி நாங்கள் கற்றுக்குறோம், நாங்களும் கற்றுக்குறோம் தான். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புது ட்ரீட்மெண்ட். இதில் பெரிய அனுபவம் வாய்ந்தவங்கன்னு பெருசாக இல்லை. அவர் சொன்ன மாதிரி ரிசர்ச் ஆரம்பித்தே 10 வருஷம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ இது வந்து நாங்களும் டெய்லி கற்றுக்குறோம். இந்த மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்டிங் ட்ரைனிங், டெய்லி வைட்டல்ஸ் செக் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங். இப்போ அடுத்த பேஷண்ட் வரும்போது நாங்கள் ஆல்ரெடி வேறு எக்யூப். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணும்போதோ, இன்னும் நிறைய பேர் ரிசீவ் பண்ணும்போது நம்ம எம்ஜிஎம்குள்ளேயே எல்லோரும் இருக்காங்க. இப்போது அந்த டீம் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் பல பேஷண்ட்ஸ் சார் கேட்ட மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஒப்பீனியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சார் சொன்னது. ஸோ முன்னாடி நமக்குன்னு இப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் அவர் ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்க சொன்னது தான். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் நானே என் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி புது ட்ரீட்மெண்ட்ஸ் வரும்போது எல்லாத்துக்கும் போய் சேர முடியறதில்ல. ஸோ அதனால் செகண்ட் ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் மீடியா துறையிலையும் இதை வந்துட்டு ப்ரொமோட். இது கார்டி செல் தெரப்பிக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ செலவு? ஸோ செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் இந்த கார்டி செல் தெரப்பி யூஎஸில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ஆகுது. ஸோ 4.2 crores தான் வந்துட்டு இந்தியன் காஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது. யூரோப்பில் வரும்போது 3.5 கோடி ஆகுது, 3.6 crores ஆகுது. இந்தியாவில் எவ்வளோ ஆகுதுன்னா 50 lakhs ஆகுது ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் எடுக்கும்போது. நம்ம பேஷண்ட் இவ்வளோ இன்சூரன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் போக ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. என்னுடைய பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அரௌண்ட் அவரோடைய கையிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணாருன்னா ஒரு 7 lakhs செலவு பண்ணார். நீங்கள் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு 30 லட்சம் இன்றைக்கி செலவாகுது இன்றைய காலகட்டத்தில். இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ண அதோடைய செலவு கம்மியாகிடும். இப்போ அடுத்த வருஷம் இதே டைமில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிங்கன்னா அப்போ நான் எவ்வளோ சொல்லுவேன்னா ஒரு 10 lakhs 15 lakhsக்கு வந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் யூஸ் அதிகமாகும் போது ப்ராடக்டோடைய விலை கம்மியாகும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது டாக்ஸியில் போனால் பெரிய விஷயம். இப்போ ஆட்டோவோட அது கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதோடைய விலை கம்மியாகிடும். ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் அதனால தான் இந்தியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கம்மி பண்ணுது. ஸோ போகுது இன்னும் கம்மியாகிட்டு தான் வரும். ஆக்சுவலாக அது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வெறும் ஹாஸ்பிட்டலைசேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 5 to 6 lakhs முடிச்சிடலாம். இன்றைய தேதியில் 5 to 6 lakhsங்கிறது ஒரு நார்மல் சர்ஜரிக்கு அவ்வளோ அளவுக்கு சைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் தெரப்பிக்கு அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி. மெயினாக அந்த காஸ்ட் ஃபேக்டர் இதை இன்வால்வ் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் காஸ்ட். ஏன்னா அது போய் நீங்கள் அதில் வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை கிடையாது. அது இங்கேருந்து எடுத்து கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பணும். அங்கே லேபில் போய் அது 14 நாள் அதுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா சம்வேர் தோராயமாக நம்ம இந்தியன் செட்டிங்கில் 30 to 35 லட்சம் பிடிக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ, ஏன்னா நீங்கள் அவ்வளோ அளவுக்கு குவாலிட்டி அது கொடுத்தீங்கன்னா தான் அவுட்புட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட். பட் ஆனால் இது பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 5 to 6 lakhs முடிச்சிடலாம். ஸோ அது வந்து இன்றைய தேதியில் எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய காஸ்ட்டாக தோணலை. பெரிய நார்மல் ஹெர்னியா சர்ஜரி, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி, அந்த சர்ஜரி போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹை எண்ட் தெரப்பியை பண்ணும்போது ஐசியூவில் இருக்கும்போது 5 to 6 lakhs இஸ் ரீசனபிள் ஒர்க். இன்னொன்று என்னென்ன ஆவச்சுன்னா கீமோதெரப்பிக்கு வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இப்போ கீமோதெரப்பி போட்டால் 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க, 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க. அது மாதிரி 6 to 12 சைக்கிள் வருஷக்கணக்கில் போய்ட்டு இது ஒரே ப்ரொசீஜர் லைஃப்பில் 1 time தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லிம்ஃபோமா ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீமோதெரப்பியோட கம்மி தான் வரும். கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தோம். ஆமாம் ஆமாம்.